தினசா தாக்குறேன் அதில் நான் வேக்குறேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இது உங்கள் குட்டா எடிட்ஸ். இந்த ஒரு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, அதாவது இப்போ இன்ஸ்டாகிராம் ட்ரெண்டிங்கில் இருக்க, அதாவது இப்போ நீங்கள் ப்ரீவியில் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான க்ளோ எஃபெக்ட் அண்டு ரெயின் ட்ராப் எஃபெக்ட்டும் மேக் பண்ணி எடிட் பண்ண போகிறோம். அது எப்படி மேக் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். அது பார்க்கும்போது நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. கூட வர அந்த பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு செலக்ட் பண்ணிட்டு நாங்கள் வீடியோ போட்டால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் guys. ஓகே, வீடியோவில் போகிறதுக்கு நம்ம இன்ஸ்டாவோட ஐடி கீழே கொடுத்துருக்கோம், மறக்காம வந்து ஃபாலோ பண்ணுங்கள். மோர் அப்டேட்ஸ் அதில் இருக்குது. ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நெக்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா, அதாவது உங்கள் மொபைல் அலைட் ஆப் ஓப்பன் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு டெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து மேக் பண்ணி வச்சுருங்க. அதாவது நம்ம வந்து ஒரு 2 ஆப்பில் வந்து எடிட் பண்ண போகிறோம். அதாவது அலைட் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிவிட்டு நோட் ஆப்பில் வந்து அந்த ட்ரைன் எஃபெக்ட்டும் அப்புறம் பார்த்தீங்கன்னா க்ளோ எஃபெக்ட்டும் மேக் பண்ண போகிறோம். அது மேக் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம இந்த மாதிரி ஒரு டெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து மேக் பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு. அது பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் நிறைய வீடியோ போட்டிருக்கோம் ஆல்ரெடி. பிளேலிஸ்ட்டோட லிங்க் வந்து கீழே கொடுக்குறேன். டெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து எப்படி மேக் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு மேலே ஐகான்லேயே கொடுக்குறேன். பார்த்து செக் பண்ணி எப்படி டெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து மேக் பண்ணணும் கற்றுடுங்க. நெக்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த எக்ஸ்எம்எல் ஃபைலும் உங்களுக்கு வேணும்னா நான் கீழே கொடுத்துருக்கேன், யூஸ் பண்ணிங்க. ஃபோட்டோ மட்டும் ஆட் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணிடுங்க. எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு மேலே அந்த எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் கொடுத்து நீங்கள் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம் எந்த கொள்ளையினாலும். இது மாதிரி எக்ஸ்போர்ட் பண்ணி நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நான் செகண்டாக சொன்ன அந்த நோட் வீடியோ ஆப் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணால் இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இந்த ஆப்போட லிங்க் வந்து நான் கீழே கொடுத்துருக்கேன், மறக்காமல் டவுன்லோட் பண்ணி செக் பண்ணி பார்த்துட்டு இந்த வீடியோ ஆப் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து எல்லாருமே யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ வந்து அதாவது இப்போ தான் ரீசெண்டாக வந்து இந்த ஆப்பை வந்து வந்திருக்குன்னு நினைக்கிறேன். எல்லாருமே பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் இந்த எஃபெக்ட்டை மேக் பண்ணி தான் போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. நீங்களே மேக் பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா மேலே இருக்க அந்த நியூ ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து புதுசாக ஒரு ப்ராஜெக்ட் வந்து கிரியேட் பண்ண சொல்லுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா வந்து அதாவது நம்மளுக்கு வந்து எந்த ரேஷியோவில் வந்து செலக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அதை பார்த்தீங்கன்னா நீங்கள் கஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கொடுத்துருங்க. பார்த்தீங்கன்னா இதில் வந்து ரெசல்யூஷன் வந்து உங்களுக்கு வந்து மேக் பண்ண சொல்லுவாங்க. அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டாக இருக்கிறது அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இதை வந்து எரேஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா அதில் வந்து 1080 சொல்லிட்டு டைப் பண்ணிவிடுங்க. டைப் பண்ணி நெக்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா அது பக்கத்தில் இருக்க அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். 720 இருக்கும், அதை நீங்கள் எரேஸ் பண்ணிட்டு இதில் பார்த்தீங்கன்னா 1350 அப்படின்றது டைப் பண்ணுங்கள். இது ஏன் டைப் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இன்ஸ்டாவில் போஸ்ட் பண்ணுறதுனால இன்ஸ்டாவோட ரெசல்யூஷன் பார்த்தீங்கன்னா அதான் 4:5 தான் ரெசல்யூஷன் வந்து 4:5 ரெசல்யூஷன் பார்த்தீங்கன்னா 1350 தான். அதுக்காக தான் இந்த மாதிரி நம்ம டைப் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, அதாவது FPS வந்து 30 இருக்கட்டும், இல்லை நீங்கள் 60 மாற்றிக்கலாம். நான் 30 வச்சிட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹேங் ஆகுறதையும் தவிர்த்து நம்ம வந்து இதில் மேக் பண்ணிவிட்டு அதை எக்ஸ்போர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதோட அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருக்கும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோ வந்து உங்களுக்கு மேக் பண்ண நல்லாயிருக்கும். இது பாருங்கள். நெக்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா, அதாவது ரெசல்யூஷன் என்ன வைக்கிறீங்க பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 25% வந்து நீங்கள் வச்சுருங்க. நான் இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, அதை ப்ளஸ் சைன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, மீடியான்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு நீங்கள் இமேஜ் இல்லை வீடியோ வந்து ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து வீடியோ ஆட் பண்ணிடுறேன். வீடியோ கிளிக் பண்ணுங்கள். அதாவது நீங்கள் வந்து அலைபாஷில் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணால் அந்த வீடியோ வந்து நீங்கள் இதில் வந்து செலக்ட் பண்ணிடுங்க. நான் வந்து இதில் செலக்ட் பண்ணிக்கிறேன். நான் வந்து எக்ஸ்போர்ட் பண்ண வீடியோ வந்து ஓகே, நான் இப்போ வந்து இதில் செலக்ட் பண்ணிக்கிறேன். அதாவது இந்த வீடியோ நான் செலக்ட் பண்ணிட்டேன். செலக்ட் பண்ணதை நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, அதாவது மேலே வந்து உங்களுக்கு வந்து அதாவது ஃபுல்லாக தெரியாமல் இருக்கும். இல்லை நம்ம கலர் சேஞ்ச் பண்ணும்போது உங்களுக்கு வந்து எஃபெக்ட் வந்து உங்களுக்கு மாற தெரியாமல் இருக்கலாம். அது கீழே வந்து நீங்கள் ப்ளே பண்ணி பாருங்கள். ப்ளே பண்ணி பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து அந்த லிரிக் அதாவது டெக்ஸ்ட்டு உங்களுக்கு வந்து ப்ளே ஆகும்போது நீங்கள் வந்து அதை ஸ்டாப் பண்ணுங்கள். ஸ்டாப் பண்ணிட்டு என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, எஃபெக்ட் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஏன் அப்படி சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த க்ளோ எஃபெக்ட் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அதாவது உங்களுக்கு எதுவுமே தெரியாமல் இருந்தால் உங்களுக்கு வந்து ஆட் பண்ணால் அந்த க்ளோ எஃபெக்ட் வந்து எவ்வளோ இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது. அதுக்காக லைட்டாக ப்ளே பண்ணி பார்த்துட்டு ஏன்னா நம்ம வந்து டெக்ஸ்ட் அனிமேஷன் வந்து மேக் பண்ணியிருக்கோம். அதில் வந்து டெக்ஸ்ட் அனிமேஷன் வந்து ஸ்லோ தான் வரும். அது நீங்கள் வந்த பிறகு நீங்கள் என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நீங்கள் ஆட் பண்ணி பாருங்கள். க்ளோ எஃபெக்ட் எவ்வளோ வேணும்னு சொல்லிட்டு சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் சொன்னேன். இப்போ வந்து நம்ம இங்கே வந்து ஆடியோன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் அது கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளஸ் சைன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணது பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5th ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஸ்டோரி சொல்லிட்டு அதை நீங்கள் கிளிக் பண்ணது பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா 3rd ஒரு ஆப்ஷன் இருக்கும், க்ளோ ஸ்க்ரீன்னு சொல்லிட்டு அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதை இதில் வந்து வேல்யூலாம் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். ரேடியஸ் அந்த மாதிரி நிறைய வேல்யூ இருக்கும். அது நீங்கள் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டாக அந்த ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் வந்து இது அதை இன்க்ரீஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த டெக்ஸ்ட் நிமிஷம் அந்த ஒயிட் கலரில் இருக்குது மட்டும் அது க்ளோ ஆகும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதில் பார்த்தீங்கன்னா அதான் உங்களுக்கு எவ்வளோ தூரம் உங்களுக்கு க்ளோ ஆகணும்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த வேல்யூ வந்து சேஞ்ச் பண்ணலாம். இந்த வேல்யூ தான் நீங்கள் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்றது இல்லை. நீங்கள் வந்து உங்களுக்கு எவ்வளோ வேல்யூ அப்படி வேணும்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். நாங்கள் பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 36 வச்சுட்டேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நெக்ஸ்ட்டாக இருக்கிற அந்த ஆப்ஸில் கிளிக் பண்ணி அதில் வந்து உங்களுக்கு எவ்வளோ வேல்யூ அப்படி வேணும்னு பார்த்துருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 55 வச்சுட்டேன். பார்த்தீங்கன்னா தெரியும். நீங்கள் வந்து எவ்வளோ வேல்யூ வேணும்லாம் வச்சுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா 3rd அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணி அதில் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன் நான்.
பார்த்தீங்கன்னா அந்த க்ளோ வந்து உங்களுக்கு எவ்வளோ வரணும் அப்படின்றதுக்காக தான் இது. நான் வந்து 1.50 செலக்ட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டாக வந்து இங்கே 4th இருக்குது, அந்த வேல்யூ நீங்கள் சேஞ்ச் பண்ணுங்கள். சேஞ்ச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகே, நான் இப்போ வச்சுட்டேன். இப்போ இருக்கிறது உங்களுக்கு மோஸ்ட்லி அவசியம் இல்லை. நீங்கள் என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, கலர் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வச்சிங்கன்னா இன்னும் பெனிஃபிட்டாக இருக்கும். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு தெரியும் இந்த கலருக்கு இந்த க்ளோ எஃபெக்ட், அதாவது இந்த கலருக்கு வந்து இந்த க்ளோ எஃபெக்ட் வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஃபிக்ஸ் ஆகுங்க. அதுக்கு என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து க்ளோ கலர்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்க. பார்த்தீங்கன்னா தெரியும் ஒயிட் கலரில் இருக்கும். அதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கலர் வந்து சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா கலர் வந்து அதாவது இங்கே வந்து இங்கே மூவ் பண்ணுறேன், அது இங்கே பிளாக் கலரில் இருக்கும். அது வந்து நீங்கள் ரெட் கலரில் கொண்டு வந்துருங்க. கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் கலர் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் ரொட்டேட் பண்ணும்போது உங்களுக்கு கலர் வந்து சேஞ்ச் ஆகிறது உங்களுக்கு தெரியும். பார்த்தீங்கன்னா தெரியும். நீங்கள் வந்து எந்த கலர் வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ப்ளூ வந்து நல்லாயிருக்கும் இதில். அதுக்காக நான் பார்த்தீங்கன்னா வந்து ப்ளூ செலக்ட் பண்ணியிருக்கேன். பார்க்க நல்லாயிருக்கும். இல்லை நீங்கள் வந்து பிங்க்கு செலக்ட் பண்ணிக்கலாம். பார்க்க நல்லாயிருக்கும். இன்னும் பார்த்தீங்கன்னா பிங்க்கை நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகே, பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பிங்க்கை நான் செலக்ட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து பேக் வந்துடுங்க. நீங்கள் வந்து டச் பண்ணிங்கன்னா பேக் வந்துடும். இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, அதாவது இப்போ நீங்கள் இந்த பர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பார்த்தா தெரியும் உங்களுக்கு அந்த க்ளோ எஃபெக்ட்லாம் இப்போ உங்களுக்கு எவ்வளோ தூரம் வேணும் சொல்லிட்டு நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து இப்போ வேல்யூ வந்து இன்க்ரீஸ் பண்ண உங்களுக்கு வந்து அந்த வேல்யூ வந்து எவ்வளோ வேணும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தெரியும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நீங்களே வேல்யூ வந்து இன்க்ரீஸ் பண்ணி பாருங்கள். இதில் வந்து உங்களுக்கு க்ளோ எஃபெக்ட்லாம் உங்களுக்கு எவ்வளோ வேணும் அப்படின்றத பாருங்கள். நான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வேல்யூ சேஞ்ச் பண்ணுற பாருங்கள். அது வந்து அதாவது கலர் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓவராக இன்க்ரீஸ் பண்ணுறாதீங்க, ஓரளவு வச்சுருங்க. ஓகே, நான் பார்த்தீங்கன்னா தெரியும் நான் வச்சுட்டேன். இப்போ நீங்கள் ப்ளே வேணாலும் பண்ணி பார்த்துக்கலாம். மோஸ்ட்லி இல்லை ப்ளே பண்ணி பார்க்காதீங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா ஃபோனில் வந்து ரொம்ப ஹேங் ஆகும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதுதான் என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, அதாவது நான் இப்போ யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஒரு 2 GB RAM தான். இதிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ஹேங் ஆகுது. நான் வந்து மோஸ்ட்லி நீங்கள் வந்து என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து சாங்கை நீங்கள் ப்ளே பண்ண தேவையில்ல. ப்ளே பண்ணி நீங்கள் வந்து அந்த எஃபெக்ட் வந்து ஆட் பண்ண தேவையில்ல. அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வீடியோ வந்து ஆட் பண்ணிவிட்டு இந்த எஃபெக்ட்டை மட்டும் சேஞ்ச் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி பண்ணிடுங்க. ஏன்னா ஹேங் ஆகுது, அதுக்காக தான். ஓகே, நீங்கள் வந்து இந்த மாதிரி வேல்யூ சேஞ்ச் பண்ணிட்டு என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இப்போ நான் எந்த வேல்யூ வச்சுருக்கேன்னு பார்த்து நீங்கள் வந்து பார்த்து கூட நீங்கள் அதாவது ஸ்டாப் பண்ணிவிட்டு நீங்கள் வேணால் இந்த வேல்யூவில் நீங்கள் வச்சுட்டு வந்துருங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, அதாவது கீழே இருக்க அந்த ப்ளஸ் சைன் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா நீங்கள் அதே அதாவது ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணால் அதே எஃபெக்ட் வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அதாவது என்ன பார்த்தீங்கன்னா இங்கே 5th இருக்குது, அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணது பார்த்தீங்கன்னா அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு எஃபெக்ட் வந்து நீங்கள் ஆட் பண்ணால் தான் இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ரெயின் ட்ராப் எஃபெக்ட் வந்து உங்களுக்கு ஆட் ஆகும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெயின் ட்ராப் ஆட் ஆகிருக்கு. தேர்டாக இருக்கிற லைனில் லாஸ்ட்டாக இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும். அதை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இதுலேயும் வேல்யூ சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த பிளர் வந்து எவ்வளோ வரணும் அப்படின்ற மாதிரி சூஸ் பண்ணியிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா நான் 0 வச்சிட்டேன். ஏன்னா நீங்கள் 1 பாயிண்ட் இல்லை அது மாதிரி கூட வைக்கலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் 0 நான் வச்சிட்டேன். ஏன்னா அப்போ தான் பார்க்க இன்னும் நல்லாயிருக்கும். அந்த ட்ரைன் ட்ராப் வந்து விழுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு பிளர் ஆகாமல் இருக்கும். பிளர்னா கொஞ்சம் உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். நீங்களே 1 பாயிண்ட் கூட நீங்கள் வச்சுக்கலாம். இல்லை 0 பாயிண்டில் கூட வச்சுக்கலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். சரி, நான் 1 பாயிண்ட்டே இப்போ வச்சிட்டேன். நெக்ஸ்ட் என்ன பண்ண பார்த்தீங்கன்னா இதில் வந்து நீங்கள் அந்த ரெயின் ட்ராப் வந்து ஒரு மூவ் ஆகிற மாதிரி அந்த எஃபெக்ட் வந்து உங்களுக்கு எவ்வளோ தூரம் வேணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 5.5 பாயிண்ட் வச்சுட்டேன் நான். நெக்ஸ்ட்டு அப்படி என்ன பண்ண பார்த்தீங்கன்னா லேயர் 2ன்னு சொல்லிட்டு அது ஆஃபில் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த பாக்ஸில் வந்து டிக் பண்ணி விட்டுருங்க. லேயர் 2ன்னு இருக்கும். அதை நீங்கள் வந்து ஆஃபில் இருக்கும். டிக் பண்ணிட்டு ஆன் ஆகிடும். அது நீங்கள் ஆன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இதை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து எஃபெக்ட் வந்து ஆட் ஆகிடுச்சு. இதே மாதிரி தான் நீங்கள் வந்து ஸ்மூத்தாக ஆட் பண்ணிக்கலாம். அதை நீங்கள் வீடியோ வந்து ப்ளே பண்ணாமல் அழகாக நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறது எப்படி அப்படின்றத பார்த்தீங்கன்னா, அதாவது இங்கே வந்து எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் கீழே கொடுத்துருப்பாங்க. செகண்டாக சொல்லிட்டு ஓம் பக்கத்தில் எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்போர்ட் ஆகிறதுக்கு கேட்கும். இதில் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த க்ரீன் கலரில் இருக்கிறத நீங்கள் கொடுத்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் ஆகும். அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நான் எக்ஸ்போர்ட் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாதிரி தான் லோட் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா என்ன பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு 10 to 15 நிமிஷத்துக்கு உங்களுக்கு வந்து அது வந்து எக்ஸ்போர்ட் ஆகும். அதுதான் கொஞ்சம் இதில் வந்து ப்ராப்ளம். அது வந்து எக்ஸ்போர்ட் வந்து கொஞ்சம் லேட்டாக தான் ஆகும். அதை பார்த்து நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டீங்கன்னா இதோட அவுட்புட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சூப்பராகவே இருக்கும். இது பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்குது. ஓகே, அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா மறக்காம லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணால் தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு தெரியும். மறக்காம இந்த வீடியோ வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஃபீட்பேக்கை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நீங்கள் இந்த வீடியோ எப்படி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு எனக்கு தெரியும். நெக்ஸ்ட்டாக வந்து நம்ம வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட வர அந்த பெல் ஐக்கான் பண்ணி ஆல் அப்படின்னு செலக்ட் பண்ணால் நான் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பண்ணுவோம் நோட்டிஃபிகேஷன் காய்ஸ். ஓகே, அதனால் நம்ம சேனல் வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, தொடர்ந்து உங்களுக்கு வந்து வீடியோ காத்துட்ருக்கு. நம்ம இன்ஸ்டாவோட ஐடிக்கு வந்து கீழே கொடுத்துருக்கேன். இன்ஸ்டாவில் வந்து ஃபாலோ பண்ணாதுக்கு மறக்காம ஃபாலோ பண்ணிருக்கேன். ஓகே, அவ்வளோதான் இந்த வீடியோ.